ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஷ் ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. 2-3 அலசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அது சீ ஃபுட் பொறுத்தளவுக்கு 2-3 தடவை நல்லா கலணுங்க. அப்போனா தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ அந்த மண்டையை மட்டும் கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. அது வச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். இதை இப்படி எடுத்துட்டிங்களா, அப்புறம் இதை நடுவில் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி விரலால் இப்படி பிச்சு எடுக்கணும். ஒரு 2-3 சைடில் எடுத்த உடனே மேலேருந்து அப்படியே தோலை உரிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துருங்க. கடைசி வரைக்கும் இழுத்துறாதீங்க. ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு பிச்சிருங்க. அந்த டெயில் பகுதி இருக்குது, அந்த டெயில் பகுதியை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுருங்க. அப்படி வச்சு எடுத்து வச்ச பிறகு பாருங்கள், இன்னொரு தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த கால் கிட்ட இப்படி 2 பக்கம் பிரித்து இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நடுவில் ஒரு கோடு போடணும். ஏன் அப்படின்னா அந்த கோடு தான், அது கோடு எடுத்த பிறகு அதில் ஒரு தின் லேயர் ஆஃப் இது இருக்கும், அதான் குடல். அதுக்குள்ளே தான் அழுக்கே சேர்ந்துருக்கும். அந்த அழுக்கை நீங்கள் கரெக்டாக எடுக்கலைன்னா அதை அப்படியே சாப்பிட்ட பிறகு அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் சீ ஃபுட் பொறுத்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க சீ ஃபுட் ஒத்துக்காது, அலர்ஜி ஆகும். அப்படியெல்லாம் இல்லை. இருக்கிற நான் வெஜிடேரியன்லேயே சீ ஃபுட் தான் இருக்கிறதுலே ஹெல்த்தியானது. ஸோ அந்த பார்த்திங்களா, அந்த நூலை அதை எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க. இன்னொரு தடவை பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் எடுத்துடணும். கம்ப்ளீட் டர்ட் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக ஃப்ளாட்டாக வெட்டிட்டு அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை சீக்கிரம் ஆயிடும். இதை பார்த்திங்களா அப்படி. ஸோ இதை ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப குக்கு. ரசத்துக்கோ இல்லை சாம்பாருக்கோ புளிக்குழம்புக்கோ இட்லி தோசைக்கு எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு இதை சாப்பிட்லாம். இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மசாலா எப்படி இதுக்கு ரெடி பண்ணணுன்னு சொல்கிறேன். அதுவும் சிம்பிள். நம்மளோட குக்கிங் எல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து ஒரு எஃபர்ட்டெல்லாம் போட்டில்ல. அவசரமான உலகத்தில் குயிக்காக டக்குன்னு எடுத்து வச்சோமா. இதை பார்த்திங்களா எப்படி கரெக்டாக லேயராக அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு தடவை கூட வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு லைம் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஞ்சோண்டு தயிர். அடுத்தது சால்ட் டு த டேஸ்ட். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். சில்லி பவுடர். அடுத்து கலர் பவுடர் கொஞ்சம். கலர் வேணாம். பேசன், கார்ன்ஃப்ளவர். அது எவ்வளோ உங்களுக்கு டெக்ஸ்சர் எப்படி வேணுமோ அதுக்கேற்று. நான் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரொம்பையும் ட்ரை ஆகாமல் ரொம்பையும் தண்ணியாக இருக்காமல் டெக்ஸ்சர் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் அது ப்ரான் எடுத்துகிட்டு அது மேலே கரெக்டாக மேரினேட் பண்ணி அப்படி வச்சுருங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இப்படி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா ஆயிரும், குயிக்காயிரும், சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்புறம் ஆனியன் போட்டு கொஞ்சம் லைம் மறுபடியும் அதுக்கப்புறம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டு ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொரியாண்டர் மேலே போட்டு விட்டு அப்புறம் கொஞ்சம் நம்ம டொமேட்டோ சைடில் வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஹெல்தி பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ். தேங்க்யூ.